இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். தெய்வீக சந்திப்பு, தெய்வீக இணைப்பு ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை நிச்சயமாக சந்திக்க வேண்டும். தேவனோடு நமக்கு ஒரு என்கவுண்டர் கண்டிப்பா இருக்கணும். ஒரு டிவைன் என்கவுண்டரை நம்ம சந்திக்காத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம், ஒரு மாற்றம், தேவன் என்ன நோக்கத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிய முடியாது. ரட்சிக்கப்படும் போது கர்த்தரை நம்ம சந்திச்சோம். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்தார். பாவ உணர்வடைந்து நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம். நல்லதுதான். ஆனா ஏன் நான் ரட்சிக்கப்பட்டேன்? பரிசுத்தாவின் வல்லமை எதற்காக என் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது? எனக்கு கர்த்தர் தந்திருக்கிற வாய்ப்புகள், வசதிகள் என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிய வேண்டுமானால் எனக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு வேணும். மோசே மரித்திருந்தால் அவன் பிறக்கும் போதே மரித்திருந்திருக்க வேண்டும். ஏன்னா அவன் பிறக்கும் போது எகிப்து தேசத்துல உள்ள சட்டம், பிறக்கும் ஆண் மக்கள் எல்லாம் நைல் நதியில போடப்படணும். யோசிச்சு பாருங்க, அவன் அன்னைக்கு சாகல. கர்த்தர் அவனை காப்பாற்றினான். எந்த அரண்மனையில சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த அரண்மனையில 40 வருடம் அவன் வளர்ந்தான். 40 வருடம் அரண்மனையிலே வாழ்ந்து சகல கலைகளையும் கற்று தேர்ந்து சகலகலா வல்லவனாய் மாறினான். அப்ப ஏன் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடைத்தது? எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளும் சமயம் அவனுக்கு எப்படி வாய்த்தது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு தேவ திட்டம் இருக்கு. எகிப்துல 40 வயது இருக்கும்போது ஒரு எகிப்தியனை கொன்றது நிமித்தம் பார்வோன் கையில அவன் சிக்கி அவன் மடிந்திருக்கணும். ஆனா அங்கிருந்து அவன் தப்பினான். அப்ப ஏன் அவனால தப்ப முடிஞ்சது அப்படின்னா, அங்கதான் தேவ திட்டம், தேவ நோக்கம். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா தெய்வீக சந்திப்பு. அதுதான் இங்க நடக்கு. பற்றி எரிகிற ஒரு முச்செடியில உன்னை நான் எதற்காக, நீ சாகாமல் நான் இன்னும் உன்னை வாழ வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த எகிப்துக்கு மறுபடியும் உன்னை நான் அனுப்பணும்னு இப்ப சித்தம் உள்ளவரா இருக்கிறேன். உன்னை கொண்டு என் ஜனங்களை விடுதலையாக்கணுங்கிற ஒரு பெரிய மீட்பின் திட்டம் எனக்கு இருக்கிறதுன்னு கர்த்தர் வெளிப்படுத்துறார். இப்ப இவன் நிறைய சாக்கு போக்கெல்லாம் சொல்றான். என்னால முடியாது, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நீங்க அழைக்கிறதுக்கு முன்னாடி சரி, அழைத்த பிறகும் சரி. அப்ப ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். உன் சகோதரன் ஆரோன் உன்னை சந்திப்பான். அவன் பேசுறதுல நல்ல திறமையானவன். அவன் உன்னை சந்திக்கும் போதும் இருதயம் மகிழும். இந்த சந்தோஷம் உடன் பிறந்த சகோதரனை சந்திப்பதனால் ஏற்படும் சந்தோஷம் அல்ல. இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் ஒரே நாட்டுல வாழ்ந்தவங்க தானே. அப்போ ஒரே நாட்டுல சேர்ந்து இருக்கிறதுக்காக இப்போவாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சுதான்னு சொல்லி குறிப்பிடுகிறதுக்கான காரியம் அல்ல. இந்த இணைப்பிற்கு, இந்த டிவைன் கனெக்ஷனுக்கு கர்த்தரிடத்துல ஒரு ஆசீர்வாதமான பிளான் இருக்கு. இந்த மோசே செய்ய போகிற வேலையில ஆரோனுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதா இருக்க போகிறது. தேவ பிள்ளைகள், இதை போலதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சில குறிப்பிட்ட மனிதர்களை இணைக்க வேண்டும். தேவ திட்டம் நிறைவேற, நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்பும் காரியங்கள் நிறைவேற்றப்பட நமக்கு ஒரு டிவைன் கனெக்ஷன் வேணும். நம்மோடு இணைந்து செயலாற்ற கர்த்தரால் முன் குறித்தவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவை. இதெல்லாம் நீங்க எதிர்பாருங்க. இன்னைக்கு நீங்க ஜோம் பண்ணுங்க, யாரோட நான் இருக்கேன் அது ரொம்ப முக்கியம். யார் கூட நான் அதிகமா நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கேன் அது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். சும்மா எனக்கு இவங்க பிடிக்கும் அதனால இவங்களோட இணைஞ்சிருக்கேன், இல்ல இவங்க ரொம்ப திறமையான ஆளு, இவங்க இந்த விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட், அதனால இவங்க எனக்கு வேணும்னு நான் இவங்களை என் பக்கத்துல வச்சிருக்கேன். நோ, அதெல்லாம் நல்லதா இருக்கலாம், அதெல்லாம் அவசியமா இருக்கலாம். ஆனா டிவைன் கனெக்ஷனா அது ரொம்ப முக்கியம். அப்ப டிவைன் என்கவுண்டர், டிவைன் கனெக்ஷன், எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை நிறைவேற்ற முடியும். தேவனை சந்திப்பதற்கும் தேவனால் இணைக்கப்படும் இணைப்பை பெற்றுக் கொள்வதற்கும் ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். தேவனே, இந்த தெய்வீக சந்திப்பையும் இந்த தெய்வீக இணைப்பையும் எனக்கு தாரும் என்று கேட்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த வாய்ப்பை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.